ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற உயிர்த்தெழுதலின் நாள். நம் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்று திரும்ப திரும்ப நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு எவ்வளவோ மகிழ்ச்சியான நாள் இது இல்லையா? இன்னும் தூக்க மயக்கத்துல இருக்காதீங்க, உலக வேலையை வச்சுக்காதீங்க. புறப்படுவோம். ஆலயத்துக்கு ஒரு சின்ன வசனத்தை தியானிப்போம், ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல முன் செல்லுகையில இந்த மார்ச் மாதத்துல எங்களை 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் உம்முடைய ஆலயத்தில் கூடி வருவதற்கு, ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் உபவாச ஜெபங்கள், ஆராதனைகள் அனுதினமும் உம்முடைய வாசல்ல காத்திருந்து உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தையும் உம் வசனத்தை தியானிக்கிற வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறீங்க. இவைகளை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஆலயங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்களோ, ஒருவேளை நீங்க இப்போதே கிளம்பி இருந்தா இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல பார்க்கலாம். திருப்பிக்கோங்க. நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஜஸ்ட் 25 இயர்ஸ் அப்போ எசேக்கியா ராஜாவானான். எவ்வளவு சின்ன வயசுன்னு சொல்லுவோமோ, அது அனுபவம் இல்லாத வயது, மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வயது, பக்குவம் பெறாத ஒரு வயது. சாதாரணமா 20-25 வயது வாலிபர்களை நாம கவனிச்சு பார்த்தா, அவர்கள் இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியங்களில் அவங்க கவனத்தை வைப்பாங்க. இன்றைக்கு சொன்னா இந்த டெக்னாலஜியை கற்றுக்கொள்வதில், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஆடம்பரங்களை, இந்த ஃபேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுவதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எசேக்கியா ராஜாவான பின்பு, பைபிள்லங்க சில நேரம் தாயின் பெயர் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா தாயை போல பிள்ளை என்பது போல தாயின் தாக்கம் பிள்ளையின் மேல அதிகமா இருக்குங்க. இவருடைய தாய் யார் நினைக்கிறீங்க? சகரியாவின் குமாரத்தி. அவங்க பேர் அபியால். அவங்க ஒரு ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அதனால ஒருவேளை பக்தியா வளர்த்திருப்பாங்க, ஆலயத்தின் மதிப்பை சொல்லி வளர்த்திருப்பாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பக்தியை கற்றுக் கொடுக்குறீங்களா? சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? பிள்ளைங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? வேத கதைகளை சொல்றீங்களா? உலகம் மாறிட்டு இருக்குங்க. வளரும்போது அவங்க அவிசுவாசத்துல நாசமடைகிறாங்க. வசனம் உங்க இருதயத்துல இருந்தா, அவர்கள் எவ்வளவாய் சோதிக்கப்பட்டாலும் அந்த வசனம் அவங்கள பலப்படுத்தும். இந்த தாய்க்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் நாம. ஏன்னா எசேக்கியா ஒரு யங் மேனா ராஜ்யபாரத்தை பெற்ற போது ஏதோ ஒரு மூவி ஹால்ஸை கட்ட வேண்டும், அல்லது பிளே கிரவுண்ட்ஸை, ஸ்டேடியம்ஸ் கட்டி ஆட்டம் ஆட வேண்டும். எத்தனையோருக்கு வாலிபர்களின் ஆசைகள் இன்றைக்குல குதிரை பந்தயங்களை வைக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் இல்லாம இவர் என்ன செய்தார்னா, 3ஆம் வசனத்துல, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, அவன் ராஜாவான உடனே 1 வருஷம் 1 மாதத்திலே என்ன செய்தான்? அவனுடைய முக்கியமான டெசிஷன் என்ன? முக்கியமான வேலை என்ன? ஏதேதோ வாக்கு கொடுப்பதல்ல ஜனங்களுக்கு. முன்பு நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கணும். தேவன் நமக்கு துணையா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். அந்நேரத்துக்கு ஆலயம் அலட்சியம் செய்யப்பட்டு பழுதுபட்டு போயிருந்தது. ஆலயம் மூடப்பட்டு இருந்தது. அங்கே வாழ்வாதாரம் இல்லாம ஆசாரியர்களும் லேவியர்களும் சிதறி போனாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. என்னன்னா, ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும். 1 வருஷம் 1 மாதத்திலே அவன் செய்த ஒரு தீர்மானம், ஆலயத்தை பழுது பார்த்தான். சென்ட் பிரான்சிஸ் என்ற ஒரு
பக்தனை பற்றி நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு வியாபாரியின் குமாரன். இஷ்டம் போல ஆடம்பரத்திலே வாழ்ந்து கொண்டு பலவிதமான துணிமணிகளை அவர் உடுத்திக்கொண்டு குதிரையின் மேல ஒரு உலகம் பூரா இஷ்டம் போல திரிந்து கொண்டிருந்த நேரத்துல வியாதிப்பட்டு போனாரு. சில மாதங்கள் படுக்கையில விழுந்த பிறகு, அவர் தேறின பிறகு ஒரு நல்ல ஒரு பல வண்ண அங்கேயே ஒன்று உடுத்தி கண்ணாடியில பார்த்தா ஒரு எலும்பு கூடுக்கு ட்ரெஸ் பண்ணினது போல இருந்துச்சு. அப்பொழுது அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. வஸ்திரங்கள் இல்லை இல்லையா, தேவன் கொடுத்த சரீரம் முக்கியம் அல்லவா? வஸ்திரங்களால நபருக்கு அல்ல, ஒரு நபரால வஸ்திரங்களுக்கு மதிப்பு வரும் இல்லையா? ஆகையால வஸ்திரங்களை குறித்து யோசிக்காதீங்க, உங்க ஜீவனை பற்றி யோசிங்கன்னு ஆண்டவர் சொன்னார் என்று பரிசுத்த ஆவியினால உணர்த்தப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் அவரோட தம் குரல் மூலமா, என்னுடைய ஆலயங்கள் பாழாயிருக்கு, அதை நீ பழுது பாரு என்ற குரல் கேட்டுதாம். எங்கெங்க ஆலய கட்டடங்கள் பாழாயிருக்கிறதோ, ஆலயங்கள் மூடப்பட்டு இருந்ததோ, அதையெல்லாம் ரெனோவேஷன் செய்து கொண்டு அவருடைய அப்பாவின் பணத்தை செலவழித்து கடன்பட்டு அந்த ஆலயத்தின் கட்டிடங்களை கட்டி கொண்டிருந்தா, ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய ஆலயம் என்றபோது நீங்களே என்னுடைய ஆலயம், கட்டடங்களை அல்ல, கட்டடங்களில் தேவனை ஆராதிப்பதற்கு வருகிற ஜனங்கள், ஆலயத்திலே நடக்கிற காரியங்கள், விவகாரங்கள், ஆலயத்தின் நிகழ்வுகள், ஆலயத்தின் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, போதிக்கிற போதகர்கள் சரியில்லை, ஆலயத்துக்கு வருகிற விசுவாசிகள் என்னப்பட்டவங்க பக்தி இல்லாதவங்களா இருக்கிறாங்க, இதிலே நான் எழுப்புதல் உண்டாக்கும்படி சொன்னேன் என்று சொன்னபோது, ஆலயங்களை கட்டுவதை விட்டுவிட்டு ஒரு அங்கியை உடுத்திக்கொண்டு ஊர் ஊராக சென்று ரோடு மேல ஆலயங்கள்ல எங்கனாலும் அங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்படும் போது நாம சுத்திகரிக்கப்படுகிறோம், அவர் நமக்கு துணையா இருந்து ஆசீர்வதிக்கப்படுவோம்னு பிரசங்கித்தார். இங்கே எசேக்கியா ஆலயத்தை பழுது பார்க்கும்போது ஆலயத்தின் கதவுகளை திறந்து வைத்தார், ஆலயத்தை பழுது பார்த்தார். ஆனால் ஆலயத்திலே நடக்கிற நிகழ்வுகள், இன்றைக்கு அநேகருக்கு ஆலயங்கள் இருக்கு, சிலருக்கு ஆலயம் இல்லாம ஃபங்க்ஷன் ஹால்ஸ்லயோ ரெண்டட் ஹால்ஸ்லயோ மீட்டிங்ஸ் நடத்த வேண்டி இருக்கு. சிலருக்கு நல்ல நல்ல ஆலயங்கள் இருக்கு. அந்த ஆலயங்களை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆலயம்னா எல்லாரும் வந்து போகிற ஒரு சத்திரம் போன்றது அல்ல இல்லையா? எல்லாரும் பேசிக்கொண்டு சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுகிற கிளப்பு போன்றது, ஒரு கேதரிங் போன்றது இல்ல இல்லையா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே வருகிறார் என்ற பயத்தோட ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய, ஆண்டவரை ஆராதிக்கிற இடம் இல்லையா அது? அப்படியாக இன்றைக்கு அநேக ஆலயங்கள்ல இல்லாம போயிடுச்சு. எசேக்கியா ஆலயத்தை சரி செய்த பின்பு ஆலயம் மட்டுமல்ல, ஆசாரியர்களை வர வைத்தார், அந்த பலிபீடங்களை ஒழுங்கு செய்தார், அங்கிருந்த அசுத்தமான பொருட்களை எல்லாம் அங்கிருந்து நீக்கிவிட்டான். நீங்க அந்த முழு அதிகாரத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். லேவியரை வரவழைத்தார், இசைக்கலைஞர்களை வர வைத்தார், சுரமண்டலத்தையும் கைத்தாளங்களையும் தம்புருவையும் மற்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து லேவியரை ஏற்படுத்தி ஆராதனையின் ஒழுங்கை, அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். ஆசாரியர் வேலையை ஆசாரியர், லேவியர் வேலையை லேவியர், பாடகர்கள் ஆராதனையில் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 30ஆம் வசனத்தில் வாசிச்சா அதே அதிகாரம். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோட துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். ஆலயத்திலே ஆராதனைகள் இருக்க வேண்டும், ஆவியோடும் சத்தியத்தோடும் செய்யும் ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்தும் கீர்த்தனைகள், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஜபங்கள். அன்றைக்கு பலிபீடம்னா இன்றைக்கு நமக்கு பலிகள் தேவையில்லை, உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பதே நமக்கு பலி. சபையில ஆராதனை இருக்கணும், சபையில விண்ணப்பமும் ஜபமும் இருக்கணும், ஆலயத்துல பாடல்களை பாடி அவரை ஆராதிக்கணும், ஆலயத்திலே பலிகளை செலுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். கீழே இருக்கு பாருங்க, வாசிங்க.
யாருக்கு எது இஷ்டமோ ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வந்தாங்களாம். தேவனுடைய ஆலயத்துல கிவிங் இஸ் a பார்ட் ஆஃப் த worship. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்கு? எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? எவ்வளவு நேரம் நம்ம ஆராதிக்கிறோம்? எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரிலே மகிழ்ந்து அவருடைய சமூகத்துல உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து தேவனை துதிக்கிறோம், கீர்த்தனைகளை பாடுகிறோம். தேவையான நேரம் இருதயத்தில் அனலூட்டும் வரைக்கும் தேவன் கொடுக்கும் வார்த்தையை கேட்கும்படி இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆலயத்தில் எவ்வளவு ஒழுங்கிருக்கிறது, எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது, எவ்வளவு விசேஷம் இருக்கிறது என்பதை எப்போவாவது நம்ம கவனிச்சோமா? கர்த்தருடைய வீடுன்னா சாதாரண ஒரு இடம் இல்லை இல்லையா? வேதத்துல பார்க்கிறோம், யாக்கோபுக்கு தரிசனம் வந்தபோது இது பரலோகத்தின் வாசல், இது பயங்கரம் என்றார் அவர். பரலோகத்தின் வாசல், பரலோகத்துக்கு போகிற வழி அது. இதை நாம அலட்சியமாக செய்தால் இது பயங்கரம். தேவனுடைய பரிசுத்தத்தை நாம மாத்திரமும் அலட்சியம் செய்தாலும் அதற்கேற்ற விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோங்க. ஆகவேதான் தேவனுடைய ஆலயத்தில் உன் நடவடிக்கையை பார்த்துக்கொள் என்ற வசனம் எச்சரிக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் அனாவசியமாய் உன் வாயை திறக்காதே என்று வசனம் எச்சரிக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும், ஜெபமும் விண்ணப்பமும் செய்ய வேண்டும். எசேக்கியா எல்லாம் ஆலயத்தை திறப்பது மட்டுமல்ல, அதில் உள்ளே நடக்கிற காரியங்களை, அவுட்வர்டா ஆலயத்தை சரி செய்வது மட்டுமல்ல, உள்ளே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சரி செய்தாரு. வருகிற மாதம் குட் ஃப்ரைடேவை நினைவு கூறுகிறோம். ஈஸ்டரை, ஏசாண்டவரின் உயிர் தெழுதலை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அநேகர் இந்த 40 days லென்ட்ல இருக்கிறாங்க, உபவாசத்துல இருக்கிறாங்க. அவர்கள் எவ்வளவோ சிலுவையை தியானிக்கிறாங்க. ஒரு முறை யோசிச்சு பாருங்க, ஒரு சடங்கு ஆச்சாரமா ஆலயத்துக்கு போய் உபவாசங்களை செய்துட்டு வரோமா? அல்லது அவரின் சிலுவை தியானிச்சு அவருடைய சிலுவையின் அன்பை உணர்ந்து இன்னும் இந்த சிலுவையை அறியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே, அவர்களை கூட ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் என்கிற ஆசையுடையவர்களா இருக்கிறோமா? சபையிலிருந்து மிஷனரிகள் உலகம் அனைத்திற்கும் அனுப்பப்படணும். சபை என்பது ஒரு ஃப்ரிட்ஜ் போன்றது இல்லைங்க, கம்ஃபர்டபுளா உள்ள அமைதியா உட்கார்ந்து இருக்க. சபையிலே நாம ஆயத்தப்பட்டு வெளியே போகும்படி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. வெளியே போகிறவர்களை அனுப்பும்படிக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்காக அவர்களை உருவாக்குகிற இடம் அது. நம் குடும்பங்கள் கட்டப்படுகிற இடம் அது. ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றோமே தவிர, ஆவிக்குரிய எண்ணங்களை பெற்று நீங்க எழுப்புதலை பெறுறீங்களா? வாரம் வாரம் தேவனின் ஆலயத்துல யதார்த்தமா இருக்கிறீங்களா? ஆலயத்தை சுத்தமா வைக்கிறோமா? பரிசுத்தமா வைக்கிறோமா? நாளை உங்கள் நடுவிலே வருகிறேன், ஆகவே பாளையத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்றார். சில ஆலயங்களை ஒட்டடைகள் தொங்கிட்டு இருக்கோம். எப்போவோ செய்த கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் பேப்பர்ஸ் இன்னமும் தொங்கிக் கொண்டிருக்கோம். சரி செய்வோம். ஆலயத்தை நன்றாக்கிக் கொள்ளுவோம். ஆலயத்தின் கட்டடத்தை சரி செய்து கொள்ளுவோம். ஆலயத்தை சுத்தப்படுத்துவோம். அதைவிட அதிகமாக ஆலயத்திலே நடக்கிற ஆராதனைகள் ஆவியோடும் சத்தியத்தோடும் நடக்கும்படிக்கு பாடல்கள் பாடும்போது பரலோகமும் கூட நம்மோடு சேர்ந்து கொள்கிற நிலைக்கு நம்ம போகணும்னு, தூதர்கள் வெட்கப்படும்படி நம்ம பாடல்கள் பாடணும்னு. நம்ம பாடுற பாட்டு தூதர்கள் பாட முடியாதான். விமோட்சிக்கப்பட்டவர்கள் பாடுகிற பாடல்கள் கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவினதென்று பாடுகிறோம். அந்த அனுபவங்கள் தூதர்களுக்கு இல்லை, அவைகளுக்கு சரீரம் இல்லை. ஆகவே பரலோகத்தின் ஆராதனையை விட எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தில சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ அங்கே நம் ஆண்டவர் நம்மிலே ஆனந்தப்படுவார். வாங்க, ஆலயத்துக்கு வாங்க. கடைசியாக 20ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். காலமே எழுந்து அதிகாரிகளையும் மூப்பர்களையும் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி எங்கே சென்றார்? தேவ ஆலயத்துக்கு சென்றாரு. ஞாயிற்றுக்கிழமை காலமே எங்கங்க? 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. எழுந்தீங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு போக ஆயத்தப்படுறீங்களா? ஆலயத்துல 12 மணி சர்வீஸ்க்கோ 2 மணி சர்வீஸ்க்கோ ஈவினிங் சர்வீஸ்க்கு அட்டெண்ட் ஆயிட்டு மார்னிங் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை காலமே தேடுவது, ஆண்டவரை நாளெல்லாம் அவருடைய சமூகத்துல இருப்பது
நமக்கு எவ்வளவு நல்லது. ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆலயத்தை நேசிப்பதற்கு, ஆலயத்திலே உம்முடைய சமூகத்தை உணர்வதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு ஆர்வத்தை கொடுங்க ஆண்டவரே. எப்பொழுது நான் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல செல்லுவேன் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்முடைய ஆலயத்துக்கு ஓடுகிறவர்களாக நாளெல்லாம் உம்முடைய சமூகத்துல செலவிடும்படிக்கு உம்மை ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு செபித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு பலனை பெறும்படி வாரம் முழுவதற்கும் தேவைப்படுகிற ஆவிக்குரிய பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய ஆவியை ஊற்றி கர்த்தரின் நாள் என்று, மகிழ்ச்சியான நாள் என்று கனமாக இதை பயன்படுத்த உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு புறப்படுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்க. உங்களுக்கு தினமும் சொல்லுகிறதுனால இன்றைக்கு ஃபாஸ்டா சொல்லுகிறேன். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. யாருக்காவது ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.